ஒருவர் விழித்தெழும்போது அவருடைய இதயத்தில் ஒரு விசித்திரமான விஷயம் நிகழ்கிறது. அன்பு இனி ஒரு பரிமாற்றமாகவோ, பேரம் பேசுவதாகவோ அல்லது ஒரு வாக்குறுதியாகவோ செயல்படுவதில்லை. அது ஒரு நடிப்பதை நிறுத்திவிட்டு ஒரு இருப்பாக மாறுகிறது. ஆனால் கனவுகளில் மூழ்கியிருப்பவர்களுக்கு அந்த இருப்பு அச்சமூட்டுவதாக இருக்கிறது. ஓஷோ சாதாரண அன்பை ஒரு பரஸ்பர ஹிப்னாட்டிசம் என்று அழைத்தார். இருவரும் பாதி உறக்கத்தில் இருக்கும் இரண்டு பேர் ஒன்றாக கனவு காணத் தொடங்குகிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே செம்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்கள் கரடுமுரடான தன்மைகளை மெருகேற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடியவற்றை மட்டுமே முன்வைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் மற்றவருக்கு ஒரு அழகான மாயையாக மாறுகிறார்கள். அது இருப்பின் இயல்பான தன்மையை மறைக்கும் ஒரு முகமூடி. மேலும் இருவருக்கும் தனிமையைக் கண்டு சமமாக பயப்படுவதால் இருவரும் அந்த கனவிற்கு ஒப்புக்கொள்கிறார்கள். அதை அவர்கள் காதல் என்று அழைக்கிறார்கள். ஆனால் விழிப்புணர்வு விடியும்போது அந்த கனவு சிதைகிறது. விழித்தெழுந்தவரால் இனி பாசாங்கு செய்ய முடியாது. அவர்கள் தங்கள் சொந்த வசீகரத்தை ஒரு தந்திரமாகவும் தங்கள் மயக்கும் தன்மையை ஒரு பழக்கமாகவும் பார்க்கிறார்கள். வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே சில நடத்தைகள் அன்பை பெற்றுத் தருகின்றன, மற்றவை நிராகரிப்பை கொண்டு வருகின்றன என்பதை தாங்கள் எப்படி கற்றுக்கொண்டோம் என்பதை அவர்கள் காண்கிறார்கள். திடீரென்று ஆளுமையின் முழு அமைப்பும் அது என்னவோ அப்படியே ஒரு முகமூடியாக காணப்படுகிறது. ஞானம் பெற்றவர் மற்றொரு மனிதனின் முன் உடல் ரீதியாக அல்ல, ஆனால் இருப்பு ரீதியாக முற்றிலும் நிர்வாணமாக நிற்கிறார். வழங்குவதற்கு எந்த பாத்திரமும் இல்லை, விற்பதற்கு எந்த திட்டமிடப்பட்ட கதையும் இல்லை. இரண்டு கண்கள் வழியாக பார்க்கும் ஒரு பரந்த அமைதி மட்டுமே இருக்கிறது. உறங்கிக் கொண்டிருக்கும் உலகுக்கு அது தாங்க முடியாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவர் மற்றவர்களை சந்திக்கும்போது அவர்களை குழப்பமடையச் செய்கிறார். ஒரு பாத்திரத்தை ஏற்க மறுக்கும் ஒருவருடன் என்ன செய்வது என்று மக்களுக்கு தெரிவதில்லை. அவர்களை உங்களால் சொந்தம் கொண்டாடவோ கணிக்கவோ வரையறுக்கவோ முடியாது. அவர்கள் வானத்தை போன்றவர்கள். நீங்கள் அதை பார்க்கலாம், நீங்கள் அதன் கீழிருக்கலாம், ஆனால் அதை உங்களால் சொந்தம் கொண்டாட முடியாது. இதனால்தான் ஓஷோ விழித்தெழுந்தவர் அன்பை எதிர்ப்பதால் அல்ல, மாறாக அவரே அன்பாக இருப்பதால் தீண்டத்தகாதவராகிறார், மேலும் அன்பை சொந்தம் கொண்டாட முடியாது என்று கூறினார். விழித்தெழாதவர்கள் முழுமையை நாடுகிறார்கள். அன்பு என்பது உடைந்த இரண்டு துண்டுகள் இணைவது என்று நம்பி அவர்கள் தங்கள் மற்ற பகுதியை தேடுகிறார்கள். ஆனால் விழித்தெழுந்த ஆன்மா தங்கள் முழுமையை கண்டறிந்துள்ளது. இரண்டு முழுமையான மனிதர்கள் சந்திப்பது இனி காதல் அல்ல, அது ஒரு கொண்டாட்டம். மேலும் பெரும்பாலான மக்கள் கொண்டாட தயாராக இல்லை. அவர்கள் தேவைக்கு தேவை சந்திப்பதை விரும்புகிறார்கள், சார்பு நிலைக்கு சார்பு நிலை சந்திப்பதை விரும்புகிறார்கள். அவர்கள் அன்பின் சுதந்திரத்தை அல்ல, பற்றின் ஆறுதலையே விரும்புகிறார்கள். ஓஷோ அடிக்கடி கேலி செய்வார், காதலர்களுக்கு உங்களால் ஞானத்தை விற்க முடியாது. அவர்கள் உண்மையை விரும்புவதில்லை, அவர்கள் கவிதையை விரும்புகிறார்கள். உன்னால் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லும் ஒருவரை அவர்கள் விரும்புகிறார்கள், நானே வாழ்க்கை என்று சொல்பவரை அல்ல. அப்படிப்பட்ட ஒருவரை சந்திப்பதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அவர்களிடம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்கள் கனவுகள் என்ன என்று கேட்கிறீர்கள். அவர்கள் உங்கள் கண்களை பார்த்து, ஒன்றுமில்லை, நான் எங்கும் செல்லாத ஒரு அற்பமானவன், நான் ஒரு மனிதனைப் போல நடித்து தன்னுடனே பேசிக்கொள்ளும் இந்த பிரபஞ்சம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் பணிவாக புன்னகைத்துவிட்டு நகர்ந்து விடுவீர்கள் இல்லையா? ஏனென்றால் நமக்கு கதைகள்தான் வேண்டும், மௌனம் அல்ல. நமக்கு கதாபாத்திரங்கள்தான் வேண்டும், உணர்வு நிலை அல்ல. அதனால்தான் சமூகம் விழிப்புணர்வு பெற்றவனை பார்த்து எஞ்சுகிறது. ஏனென்றால் அவனுக்கு கதையில்லை, லட்சியமில்லை, கணிக்கப்படிய பாதையில்லை. அவன் ஒரு நாடகத்தில் தனக்கான துணையை தேடுவதில்லை. அவன் வார்த்தைகளுக்கு இடைப்பட்ட மௌனமாக இருக்கிறான். மேலும் அந்த மௌனம் சத்தத்திற்கு அடிமையானவர்களை அச்சுறுத்துகிறது. சாதாரண உறவுகள் பிரிவினையின் என்ற மாயத்தில் செழித்து வளர்கின்றன. இரண்டு அகந்தைகள் ஒருவருக்கொருவர் தங்கள் தனிமையை போக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றன. விழிப்புணர்வு பெற்றவன் தொடக்கத்திலிருந்தே இரண்டு பேர் இருந்ததில்லை என்பதை அறிவான். நான் என்ற உணர்வே மறைந்துவிட்ட பிறகு அவனால் எப்படி நீ எனக்கு தேவை என்று சொல்ல முடியும்? அவனுக்கு நீங்கள் தேவையில்லை, அவன் உங்களை நேசிக்கிறான். மேலும் தேவையில்லாத அன்புதான் உலகத்தில் தூய்மையான மிகவும் பயமூட்டும் விஷயம். ஒரு மனிதன் விழித்தெழும்போது அன்பு மறைவதில்லை, உடைமை உணர்வுதான் மறைகிறது என்று ஓஷோ கூறுவார். மேலும் உடைமை உணர்வு இல்லாமல் இந்த உலகம் தொலைந்து போனது போல் இருந்தது. அவர் சிரித்துக்கொண்டே சொல்வார், நீங்கள் இதை அன்பு என்று அழைக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உண்மையில் சொல்வது என்னுடையது என்பதைதான். என் காதலன், என் கணவன், என் மனைவி. மக்கள் ஏதோ வீட்டு சாமான்களைப் போல இருந்தவர்கள். அவர்கள் பிரிந்து செல்லும்போது அவர்கள் என்னுடைய ஒன்றை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் ஒருபோதும் உங்களுடையது இல்லாத ஒன்றை உங்களால் இழக்க முடியுமா? விழித்தெழுந்த மனிதன் இந்த தந்திரத்தை ஊடுருவி பார்த்துவிட்டான். அவன் திரைக்கு பின்னால் சென்று
தேவைப்படும் நானும் அந்த தேவையை நிறைவேற்றும் நீயும் ஒரே மேடையில் நடிக்கும் நடிகர்கள் என்பதை கண்டுபிடித்தான். அந்த மாயை ஒருமுறை பார்க்கப்பட்டுவிட்டால் அதை மீண்டும் பார்க்காமல் இருக்க முடியாது. அவனால் இனி நடிக்க முடியாது. அவன் முற்றிலும் திறந்த மனதோடு இருப்பில் நிர்வாணமாக நிற்கிறான், அன்புக்கு தயாராக. ஆனாலும் அவனை உடைமை கொள்ள முடியாமலும். ஏனென்றால் உடைமை என்பது பயத்தின் மீது கட்டப்பட்டது. ஆனால் அவன் பயத்தை தாண்டி சென்று விட்டான். ஞானம் பெற்றவர் சூரியனைப் போல நேசிக்கிறான். தேர்ந்தெடுத்து அல்ல, தந்திரமாக அல்ல. யாரோச நல்லவர் என்பதற்காக அவன் பிரகாசிப்பதில்லை, அல்லது யாரோச பாவம் செய்துவிட்டார்கள் என்பதற்காக அவன் வெப்பத்தை நிறுத்தி வைப்பதில்லை. அவன் பிரகாசிக்கிறான், ஏனென்றால் அதுதான் அவனுடைய இயல்பு. ஆனால் மக்கள் அப்படிப்பட்ட அன்பை விரும்புவதில்லை. அவர்கள் தங்கள் பாதுகாப்பின்மையை வளர்க்கும் அன்பை விரும்புகிறார்கள். அவர்கள், நான் உன்னை நேசிக்கிறேன், ஏனென்றால் நீ என்னை முழுமைப்படுத்துகிறாய், ஏனென்றால் நீ இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். இந்த காதல் தெய்வீகமானதல்ல. அது ஒரு வர்த்தகம், கண்ணுக்கு தெரியாத ஒப்பந்தங்களில் எழுதப்பட்ட ஒரு பரிமாற்றம். நான் உங்களுக்கு ஆறுதலை தருகிறேன், நீங்கள் எனக்கு அடையாளத்தை தருகிறீர்கள். ஓஷோ இதை கவிதையாக மாறுவேடமிட்ட ஒரு பிசினஸ் ஏற்பாடு என்று அழைப்பார். விழிப்புணர்வு பெற்றவர் பங்கேற்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் காதலை நிராகரிப்பதால் அல்ல, அதை தூண்டும் விரக்தியை அவர்களால் போலிக்காக முடியாமல் இருப்பதால். வேறொருவரின் கதையில் பொருந்துவதற்காக அவர்கள் முழுமையற்றவர்களாக போலிக்க நடிக்க முடியாது. எல்லோரும் உணர்ச்சியில் குடிபோதையில் இருக்கும் ஒரு விழாவில் அவர் ஒரு நிதானமான மனிதனைப் போல இருக்கிறார். அவர்கள் நடனமாடுவதையும் தடுமாறி அழுவதையும் கிஸ்ஸமிடுவதையும் ஆழ்ந்த பசத்துடன் பார்க்கிறார். ஆனால் போதையில் சேர எந்த உந்துதலும் இல்லை. அவர்கள் அன்பு செய்வதில்லை, தப்பித்து ஓடுகிறார்கள் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். காதல் என்பது யாரோ ஒருவராக இருப்பதின் சுமையிலிருந்து விடுபட மறைந்து போவதின் ஏக்கம் என்று ஓஷோ கூறினார். இதனால்தான் நான் அவரின் கண்களில் என்னை இழந்துவிட்டேன் என்று சொல்கிறோம். ஒரு நிமிடம் அகந்தை கரைகிறது, அது பேரின்பம் போல புணர்கிறது. ஏனென்றால் அந்த நர்மத்தில் ஞானம் பெற்றவர் நித்தியம் நீந்தும் சமுத்திரத்தை நீங்கள் தொடுகிறீர்கள். ஆனால் பிறகு அந்த அலை பின்வாங்குகிறது, எல்லைகள் மீண்டும் வருகின்றன. நீங்கள் மீண்டும் நீங்களாகவே இருக்கிறீர்கள், தனித்து மற்றொரு சுவைக்காக இயங்குகிறீர்கள். இப்படியாகத்தான் தேடல் தொடங்குகிறது. மேலும் காதலர்கள், மேலும் ஏக்கம், மேலும் துன்பம். நீங்கள் அந்த நபரை அந்த ஏக்கத்துடன் குழப்பிக்கொள்கிறீர்கள். அவர்கள்தான் அந்த பேரின்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த சுவர்களை உடைத்தெறிந்தது நீங்கள்தான். ஞானம் பெற்றவருக்கு அதற்காக எந்த காதலரும் தேவையில்லை. அவருடைய சுவர்கள் ஏற்கனவே இடிந்து விழுந்துள்ளன. மற்ற எல்லோரும் உறவுகள் மூலம் மீறுருவாக்க முயற்சிக்கும் அந்த பரந்த வெளியில் அவர் வாழ்கிறார். இங்கேயே தான் அந்த முரண்பாடு அடங்கியுள்ளது. எல்லோரும் தேடுவதை இவர் அவலிக்கிறார், ஆனாலும் யாரும் அதை அடையாளம் காணுவதில்லை. அவர் தூய அன்பை அவலிக்கிறார், வடிவமில்லாத, நிஷ்கண்டிஷனமான, உடைமை உணர்வு இல்லாத அன்பை. ஆனால் மக்கள் அதை தாண்டி செல்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு பழக்கமான வடிவத்தில் வருவதில்லை. அவர்கள் பாட்டில்களும் லேபிள்களும் விரும்புகிறார்கள், சமுத்திரத்தையே அல்ல. தங்களை பற்றிக்கொண்டு அழுது என்னை விட்டு போகாதே என்று சொல்லும் ஒருவரை ஏங்குகிறார்கள். ஆனால் ஞானம் பெற்றவரால் மற்றவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தொலைந்து போனது போல நடிக்க முடியாது. ஞானம் ஒரு மனிதனை தீண்டத்தகாதவராக்குகிறது என்று ஓஷோ கூறுவார். அவன் விலகிச் செல்வதால் அல்ல, மாறாக மற்றவர்களை தரையில் ஊர்ந்து செல்ல வைக்கும் கவர்ப்பு விசையிலிருந்து அவன் உயர்ந்து விட்டதால்தான். பட்டாம்பூச்சியால் மீண்டும் கம்பளிப்பூச்சியாக மாற முடியாது. அது ஊர்வதை வெறுப்பதால் அல்ல, ஒருமுறை வளர்ந்த இறகுகளை மீண்டும் மண்ணுக்குள் மடக்க முடியாததால்தான். ஞானம் பெற்றவர் அந்த மீள முடியாத சுதந்திரத்தில் வாழ்கிறார். உண்மையை தெரியாமல் இருக்க முடியாது. ஒருமுறை மாயை சிதைந்த பிறகு அதை மீண்டும் பார்க்காமல் இருக்க முடியாது. மக்கள் அடிக்கடி கேட்பார்கள், இரண்டு ஞானம் பெற்றவர்கள் சந்திக்கும்போது என்ன நடக்கும்? அவர்களால் காதலிக்க முடியுமா? ஓஷோ புன்னகைத்து, ஆம், ஆனால் அது உங்களுக்கு தெரிந்த காதல் அல்ல. அது ஒரு உறவு அல்ல, அது ஒரு ஆன்ம ஏக்கம். இரண்டு ஞானம் பெற்ற ஆன்மாக்கள் சந்திக்கும்போது அங்கே தள்ளுதலும் பிழித்தலும் இல்லை, சார்பினிலையோ கோரிக்கையோ இல்லை. ஒரே பள்ளத்தாக்கை கடக்கும் இரண்டு தென்றல்களைப் போல அவர்கள் ஒன்றாக பயணம் செய்கிறார்கள். தலைவரோ பின்தொடர்பவரோ இல்லை, இலக்கு இல்லை. அவர்கள் அதை சொந்தம் கொண்டாட முயற்சிக்காமல் ஒரு வெளியை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனால்தான் அவர் அதை உறவு என்பதற்கு பதிலாக ஆன்ம ஏக்கம் என்று அழைத்தார். ஆனால் ஆன்ம ஏக்கம் என்பது அரிது. இந்த உலகம் இன்னும் தேடுபவர்களாலும் கனவு காண்பவர்களாலும் காதலர்களாலும் நிரம்பியுள்ளது. இவர்கள் அனைவரும் தங்களை முழுமைப்படுத்தும் காணாமல் போன பகுதியை தேடுகிறார்கள். விழிப்புணர்வு பெற்றவர் அவர்களின் மத்தியில் கருணையுடன் மென்மையாக நடக்கிறார். அந்த பசியையும் வெறிக்கொடலான ஏக்கத்தையும்
மகிழ்ச்சி என்பது ஒரே ஒரு நபருக்கு அப்பால் இருக்கிறது என்று நம்பி கழித்த தூக்கமில்லாத நூலாமிரை விரல்களையும் அவர் நினைவு கூர்கிறார். அதை அவர் ஒரு விழித்த கனவி போல நினைவு கூர்கிறார். ஒரு காலத்தில் நிஜமாக இருந்தது, இப்போது வெளிப்படையானது. அவர் தனிமையில் வாழ்கிறார், ஆனாலும் தனிமையாக இல்லை. ஏனென்றால் தனிமை என்பது பிரிந்த சுயத்திற்கு உரியது, வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாக நம்புபவனுக்கு உரியது. விழிப்புணர்வு பெற்றவர் எப்போதும் பிரிந்திருப்பதில்லை. முழு பிரபஞ்சமும் தன்னில் துடிப்பதை அவர் புணர்கிறார். அவர் தன்னை கடல் என்று அறிந்த ஒரு ஆலை. ஆனாலும் அவர் தனிமையில் நடக்கிறார். ஏனென்றால் சிலரே அவரை அங்கே சந்திக்க முடியும். பெரும்பாலான உறவுகள் உங்களை சுருங்கச் சொல்கின்றன. ஒரு சிறிய பயந்த மனிதனின் உடையை மீண்டும் அணியச் சொல்லும்படி உங்களை கட்டாயப்படுத்துகின்றன. ஆனால் அவருக்கு அந்த உடை இனி பொருந்தாது. மற்றவர்கள் தங்களுக்கு தேவை இருப்பதாக உணர வைப்பதற்காக அவர் தேவை இருப்பதாக நடிக்க முடியாது. அவர் கூட்டத்தின் ஊடாக எல்லோரையும் நேசித்து யாருக்கும் சொந்தமில்லாமல் பயணம் செய்கிறார். அவர் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியவர், ஆனால் யாராலும்